டொனால்ட் ட்ரம்ப் அதிபரான போது நமது பிரதமருடைய நண்பர். அதனால கடந்த 4 ஆண்டு காலத்தில் இந்திய அமெரிக்க உறவில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு வசந்த காலம் பிறக்க போகுது அப்படிங்கிற எண்ணம் பாஜக ஆதரவாளர்கள் மத்திய இருந்ததை தாண்டி பொதுவாக கூட இருந்தது. அது ஒரு பொது பார்வையாக இருந்தது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். குறிப்பாக ஒரு வர்த்தக போரை இந்தியா மேலே தொடுத்து கொண்டிருக்கிறார். வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்து 25% இறக்குமதி வரியெல்லாம் அவர் போட்டிருக்க, அது இன்னும் அதிகரிக்க போறேன், இந்தியா சரியா நடந்துக்கிறது இல்லை, ரொம்ப அநியாயமா இருக்கு அப்படின்னு தொடர்ந்து சவால் விடுவதோடு மட்டுமல்லாம இந்திய அரசு தொடர்ந்து மறுத்தாலும் இந்திய பாகிஸ்தான் பதற்றத்தை தணித்தது நான் தான் அப்படின்னு விடாம சொல்லி வர்றார். அதோட நிறுத்தலையே பாகிஸ்தான் புகழ்பாட ஆரம்பிச்சிருக்கிறார். பாகிஸ்தான் எனர்ஜியை இந்தியாவுக்கு இம்போர்ட் கூட பண்ணலாம் அப்படின்னு அவங்களோடு நட்பு பாராட்டுகிறார். இதில் அதிர்ச்சி என்னன்னா, பாகிஸ்தானும் வங்கதேசமும் நம்ம விட குறைவான டாரிஃபை பெற்றிருக்கிறாங்க. ஒரு சவாலான பாதையில் தான் இந்திய அமெரிக்க உறவு டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இந்த சவாலை நம்ம எப்படி சமாளிக்கின்றோம் அப்படின்னு ராஜாங்க ரீதியாலாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பக்கம். அப்படின்னா இந்த வர்த்தக போர் சாமானியர்களை நம்ம எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. எல்லாவற்றையும் விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய நிறைய விருந்தினர்கள் இணைகிறாங்க. நம்முடைய இணையக்கூடிய திரு இனியன் ராபர்ட் அவர்களை வரவேற்கின்றோம். லண்டன்லேருந்து இணைகிறார், பிரிட்டன்லேருந்து இணைகிறார், காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர். மற்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம், மூத்த பத்திரிகையாளர். மற்றும் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய செய்தி தொடர்பாளரும் நம்முடைய நீண்ட இடைவெளிக்கு பிறகு இணைகிறார். உங்கள் தோஸ்து நண்பர்லாம் சொன்னீங்க, கடந்த காலத்தில் போய் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம ராஜாங்க தோல்வியை பார்த்துட முடியாதா? இதை இல்லை, இது ராஜாங்க தோல்வி என்ற முடிவுக்கு அதுங்களாட்டி வர வேண்டாம். ஏன்னா ஒரு விளையாட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த விளையாட்டு தொடக்க நேரத்திலேயே நம்ம முடிவை நோக்கி பயணிக்க வேண்டாம். அது வெற்றி யாருக்கு என்பது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நகர்வுகள் இன்னும் காத்திருக்கின்றன என்று நான் நினைக்கிறேன். முதல்ல ஆமாம், கண்டிப்பாக. ஏன் அது காரணம் சொல்லி ஆமா. ஏன் நான் சொல்றேன்னா, சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து நம்மளை போன்ற வளரும் நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த நாடு அமெரிக்கா. எந்த வளரும் நாடும் அமெரிக்காவை எதிர்த்து ஒற்றை சொல்லாடல் கூட வெளியிட முடியாமல் தவித்தது உண்டு. காங்கிரஸ் அரசாங்கம் அமெரிக்காவிற்கு எதிராக எதுவுமே செய்ததில்லை. அந்த அளவுக்கு அடிமணி செஞ்சது பேசினதெல்லாம் பார்த்தது இல்லையா நீங்க? இல்ல, நம்ம அமெரிக்காவை எதிர்த்து இவ்வளவு துணிச்சலான நீங்க வர்த்தக இந்த மாதிரியான பொருளாதார நடவடிக்கைகள்ல அவங்க நம்மள மேல இந்த மாதிரி எந்த ஒரு டாரிஃபோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ போட்டு நிறைய பண்ணிருக்காங்க, வச்சு செஞ்சிருக்கிறாங்க ஒரு 50 வருஷம். அதாவது இன்றைக்கு இருக்கிற பொருளாதார சூழல்ல அப்ப நம்ம இருந்த ஏற்றுமதி வர்த்தகம் வேற. இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு மட்டும் $8 பில்லியன் அளவுக்கு நம்ம ஸ்டீல் அண்ட் அலுமினியம் மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். வரி வச்சிருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு வால்யூம் இப்ப இருக்குன்னா, நம்ம நேரடியாக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய நிலையில இப்ப இருக்கிறோம். முன்னாடி அந்த நிலைப்பாடெல்லாம் நம்ம கிடையாது. நல்லதுங்கிற மாதிரி சொல்றீங்க. அதாவது முன்னாடி வர்த்தகம் நம்ம ஏற்றுமதி குறைவாகவும் இறக்குமதி அதிகமாகவும் இருந்த காலகட்டத்தில் எதுவுமே நம்மள அந்த அளவு பாதிச்சிருக்காது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதனால இப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இத்தனை துணிச்சலாக வாடா சடம் பார்த்துக்கலான்னு எங்க பிரதமர் அவர் கொஞ்சம் கூட அச்சமடையாமல் ட்ரம்ப் பேர் சொன்னாரா? இல்ல, அவர் மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு, இந்தியா எந்த நாட்டோட எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுக்கும் அடங்காது. அமெரிக்கா ஆரம்பத்திலேருந்து ஒரு நம்பகத்தன்மையற்ற நாடாகத்தான் நமக்கு 70-80 ஆண்டு காலமாக தொடர்ந்து இருக்கிறது. இங்கேயும் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆற்றுறது மாதிரி நமக்கு ஏதாவது உதவி செய்யற மாதிரி பாகிஸ்தானுக்கு ராணுவ தடவாளங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பது அவர்கள் தான். அதனால ஆனால் இந்த பாகிஸ்தான் இனத்தில் கடந்த பல ஆண்டுகளாக அந்த பிரச்சனை ஒரு டிஹைஃபனேட்டாக இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு இந்த தலைவலி மீண்டும் வந்திருக்கு, பாகிஸ்தானை கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதைத்தான் சொல்கிறேன். அதாவது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவருக்கு தேர்தல் நேரத்தில் இந்தியர்களின் வாக்குகள் தேவைப்பட்டதுனால மிக அழகாக ஒரு நாடகம் ஆடி இருக்கிறார். போய் பிரச்சாரம் பண்ணீங்களே, ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார். அதாவது நாங்கள் போய் அங்கே பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இந்திய நாட்டோட தேவைகள் நிறைய இருக்கு. அவர் முறை பண்ணீங்க, இந்த முறை பண்ணலன்னு கோச்சுக்கிட்டாரோ? அது சரி. அதனால இந்த முறை அவர் இந்தியாவின் நண்பனாக தன்னை மிக அதிகமாக வெளிப்படுத்தி கொண்டார். இந்த முறை தேர்தலில் நாங்க போய் களத்தில் நிற்கவில்லை என்றாலும் எதுவும் செய்யவில்லை என்றாலும் அவர் பாரத மக்களோட கலந்து ஒன்றாக பழகி எல்லா செக்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா
இப்ப கூட இந்தியர்களுக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு வழங்கக்கூடாதுங்கிற அளவுக்கு உத்தரவு போடும் நிலைக்கு அவர் போயிருக்கிறாருன்னா அந்த உத்தரவை கூட இந்தியர்கள்கிட்ட தான் சொல்றாரு. ஏன்னா அவர் டீம்ல இருக்கிறதுலே பாதிக்கு மேல இந்தியர்கள் தான். அவங்க அமெரிக்கர்கள், அமெரிக்க பிரஜைகள். இப்ப நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத பார்ப்போம். அதாவது எதுக்காக சொல்ல வரேன்னா, அங்க போய் பணியாற்றும் இந்தியர்களுக்கு கூட சிக்கல் உருவாக்குற நிலைமைக்கு அவர் அந்த அளவு மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறார். பாரதத்துக்கு எதிராக என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதற்காக போய் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய வெளியுறவுத்துறை மிக துல்லியமாக கணக்கிட்டு 2 விதமான விடயங்கள் நம்ம செய்கிறோம். ஒன்று நம்மளுடைய பொருளாதாரம் சீர்கேடு அடையாமல் இருப்பதற்கு நம்ம ஆத்ம நிர்பர்னு முன்னெச்சரிக்கையாகவே செல்ஃப் ரிலையன்ட் மார்க்கெட் நம்ம ஈக்குவலி உருவாக்கியிருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா கடந்த 60 ஆண்டுகளாக இல்லாத பாதுகாப்பு தளவாடங்கள், இராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதிங்கிற புதிய கான்செப்ட் நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல்வேறு நாடுகளுக்கு நம்ம இப்ப ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். இங்க வரக்கூடிய லாஸ் எல்லாம் மற்ற இடத்துல சப்ளை இராணுவ தளவாடங்களையா இல்ல, we are still reliant on imports. இல்ல நம்ம நிறைய 16-17 நாடுகளுக்கு மேல நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ராணுவ தளவாடங்கள் வாங்குகிறார்கள், நம்மளும் வாங்குறோம். இப்ப இன்னைக்கு அது சொல்லுங்க, ஆனா தற்சார்பு அடைஞ்சிட்டோம்னு சொல்லாதீங்க. தற்சார்பு நிலையை விட அதிகமாக அடைந்திருக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக தற்சார்பு நிலைனா எதுவுமே வாங்க, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நம்ம வாங்கித்தான் ஆகணும். இன்னைக்கு அமெரிக்க சேட்டலைட்டே அனுப்புற அளவுக்கு நம்மளுடைய ராக்கெட் ஏவுதளங்கள் துல்லியமாக இன்னைக்கு ராக்கெட் அமெரிக்க சேட்டலைட் சுமந்து கொண்டு நம்ம ராக்கெட் தான் பறக்குது. அது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் நம்ம முன்னேறி கொண்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு எண்ணெய் வளங்களுக்காக ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் போகாதங்கிறாங்க. ஆனால் அதே அமெரிக்கா அதே ரஷ்யா கிட்ட இருந்தும் இங்கே இருந்தும் அவங்க அணுசக்திக்கு தேவையான தாது பொருளை வாங்கிட்டு தானே இருக்காங்க, இம்போர்ட் தானே பண்றாங்க. கடந்த காலத்துல நீங்க குளோபல் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்காக ரஷ்யாவோட வாங்குங்கன்னு நம்ம காதை கடிச்சதும் அமெரிக்கான்னு நம்ம சேர்த்தே பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு பெருந்தலைவலியா இனியன் ராபர்ட் அவர் உருவாகி இருக்கிறது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, அவருடைய நேச நாடுகளுக்கு, ஆலைஸுக்கு. அப்படி இருக்கும்போது how can we be any exception? இன்னைக்கு இது உலகளாவிய பிரச்சனை. நம்ம நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை அப்படின்னா மோடி தோல்விங்களாம், ஜெய்சங்கர் தோல்விங்களாம். ட்ரம்ப் இஸ் ட்ரம்ப் இல்ல, அப்படி நீங்க தப்பிச்சிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்காவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அது உங்களுக்கு கோல்டு வார் காலகட்டத்தில இருந்தே, பனிப்போர் காலகட்டத்தில இருந்தே அமெரிக்காவுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அது அப்படின்னா தன்னுடைய நாட்டை முன்னிலைப்படுத்தி மற்ற எந்த நாடு கேடுகிட்ட போனாலும் பரவாயில்ல, அந்த கிமிக்ஸ் அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா தான் பிளே பண்ணிருக்காங்க. அதை மற்ற நாடுகள் இன்னும் ஸ்மார்ட்டா அதை டீல் பண்ணிருக்காங்கன்றத நமக்கு இத்தனை ஆண்டுகால வரலாறு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில இந்த மோடி அரசு இதை சரியா கொண்டு போகல அப்படின்ற ஒரு ஃபெயிலியரை அவங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு தான் மகிழ்ச்சி. ஸ்ரீகாந்த் சார் வந்து ஆமா நாங்க தவறிட்டோம் அப்படின்னு உண்மையிலே ஆமா அப்படிதான் இருந்தது. அவரோட கருத்து வந்து அப்படிதான் இருந்தது. இல்ல நாங்க வந்து ட்ரம்பினுடைய நடவடிக்கையை நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணாம விட்டுட்டோம், அதனால இந்த மாதிரியான அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்றத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்படிதான் பாக்குறேன். ஆனா இந்த நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்க, நீங்க அக்னாலஜ் பண்ணிட்டீங்க. நீங்க இப்பதான் உங்களோட ஸ்டேட்மெண்டா சொல்லுங்க, ஏன் ஸ்டேட்மெண்டா சொல்லாதீங்க ராபர்ட். இல்ல நீங்க பேச நினைக்கிற கருத்துக்களை உங்களுடைய தகவலாக பகிர்ந்து கொள்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீங்க இந்திய நாட்டின் பிரதமர் சொல்றது மேல அக்கறை இல்லாம அமெரிக்க நாட்டின் அதிபர் சொல்றத டெட் எக்கானமின்னு அதை பிடிச்சிட்டு உங்க தலைவர் பேசுறாரு பாருங்க, அதுதான் அவமான எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு பாருங்க, அதுதான் அவமானகரமான விஷயம். நான் ஒத்துக்கிட்டேங்கிற போய் நீங்க சொல்லாதீங்க. எப்படி இன்டர்பிரட் பண்ணீங்க? நீங்க சொன்னீங்க இல்ல சார், அவரு ஸ்ரீகாந்த் என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் ட்ரம்ப். அவர் வந்து இந்தியர்களோட வாக்கு வங்கிக்காக அவர் வந்து நமக்கு நட்பாக பழகி இருக்கிறாரு, எங்களுக்கு தெரியாம போயிருச்சு, இன்றைக்கு அவருடைய உண்மையான முகம் தெரிகிறது அப்படின்றத அந்த லைன் அவர் சொல்லியிருக்காரு. அது ரெக்கார்டிங்ல இருக்கு, நான் நம்புறேன். எனக்கு நானும் கேட்கல, அவரும் கேட்கல, உங்களுக்கு மட்டும் என்ன கேட்டிருக்குன்னு தெரியல. நீங்க அக்னாலஜ் பண்ணீங்க. ஒரு டெலிபதி கனெக்ஷன் இருக்கு ரெண்டு பேர்க்கிடையே. இல்ல இல்ல அப்படியே மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேளுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க ராபர்ட். நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. இல்ல நான் பண்றேன், அது எங்க கருத்து இல்ல. அவர் நடித்தார் என்று அவர் மேல ஒரு குற்றம் சாட்டினீங்க இந்தியர்களுக்கு. How is it a diplomatic failure? அவர் சொன்னதா நான் அப்படி புரிஞ்சுக்கல, மேபி நம்ம நான் கவனிக்கலையா இருக்கும். எப்படி டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர்னு கருதுறீங்க? எலாபரேட் மோர். அமெரிக்கா ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன், அமெரிக்கா இந்தியாவை மிரட்டுவது இது முதல் முறை அல்ல. உங்களுக்கு 1945 இரண்டாம் உலக போருக்கு பிறகு பல முறை இந்தியாவை அமெரிக்கா மிரட்டி இருக்கிறது. பல முறை அன்றைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசு அதை மிகவும் சாதுரியமாக அதை கொண்டு போயிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா 1974 இங்க அணுசக்தியை சோதித்த பொழுது அன்றைக்கு நிக்சன் என்ன சொன்னாருன்னா, இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய PL-240 கோதுமையை நான் தடை செய்வேன்னு சொன்னாரு. அன்றைக்கு வாஷிங்டன் டிசிலேயே இந்திரா காந்தி போய் அன்றைக்கு தைரியமாக நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்தாங்க. நம்ம நிராகரிச்சோம். அதுக்கப்புறம் பசுமை புரட்சி நம்ம சுயசார்போட நகர்ந்தோம்.
அதே மாதிரி வாஜ்பாய் காலத்துல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி வங்கதேச போர் போதும் அவங்களுக்கு நமக்கு பெரிய சவாலாக இருந்தாங்க. எஸ் கரெக்ட். அதே மாதிரி மன்மோகன் சிங் அரசுல கூட பாத்தீங்கன்னா ஈரான் கிட்ட நீங்க ஆயில் வாங்கக்கூடாதுன்னு யுஎஸ் வந்து அன்னைக்கு மிரட்டினாங்க. அன்றைக்கும் மன்மோகன் சிங் அரசு அதை பேலன்ஸ் பண்ணுச்சு. அப்போ சரி, இன்னைக்கும் கூட அவங்க மிரட்டினாங்கன்னு நம்ம கேட்டுட்டோமா? அவங்க டிமாண்ட்ஸ் நம்ம ஒத்துக்கிட்டோமா? ஒத்துக்கிட்டா நீங்க தையாத்தக்கான்னு குதிக்க மாட்டீங்களா? இன்னைக்கும் அவங்க டிமாண்ட்ஸ் ஏத்துக்கல, அதனாலதான் அவர் தொடர்ந்து மிரட்டுறார். இன்னைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்கோமா? எங்க இன்ட்ரெஸ்ட் நாங்க வாங்குறோம் அப்படின்னு நம்ம உறுதியா நிற்கிறத பாராட்டணுமா? இல்ல இன்னும் இந்திய அரசு முடிவு எடுக்கலன்னு தான் நான் பாக்குறேன். இந்திய அரசு வெளிப்படையாக இது வரைக்கும் எந்த பிரஸ் ரிலீஸும் கொடுக்கல. இதை சார்ந்து ட்ரம்ப் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார், வரி விதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதை சார்ந்து இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, என்ன நிலைப்பாடுன்றதுல ஒரு தெளிவான அறிக்கை இந்திய அரசு நிலைப்பாடு மாற்றக்கூடாதுங்கிறதான உங்க பார்வை? இப்ப ரஷ்யாவோட டீல் பண்றதோ, ரஷ்யால இருந்து இறக்குமதி செய்யறதோ நம்ம நிறுத்தக்கூடாது. அதுவும் அவங்க கேட்கிற மாதிரி விவசாயத்தை இதெல்லாம் அவங்க கொண்டு வர மாதிரி அவங்களுக்கு சாதகமான அனுகூலங்களை செய்யக்கூடாதுங்கிறதான பார்வை. இந்த நொடி வரைக்கும் இந்தியா செய்யல. So you should stand with the Indian government. ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகுது எப்ப நமக்கு தெரியும்? இந்திய அரசு ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைக்கு பதில் நம்ம என்ன கொடுக்கிறோம்? இவங்க பதிலே சொல்றது இல்லையே. ட்ரம்ப் வந்து இந்தியா நாங்க ரஷ்யாவோட வாங்குறோம் அப்படின்னா எங்களுடைய மார்க்கெட்டுக்காக எங்களுடைய இன்ட்ரெஸ்டுக்காக வாங்குறோம்னு அவங்க வந்து ரீபட் தானே பண்ணிருக்காங்க. இல்ல நான் எதிர்பார்க்கிறது வாய்ஸ் இல்ல நீங்க வந்து நமஸ்தே ட்ரம்ப் ஹவுடி முடின்னு நிகழ்ச்சி நடத்துற அளவுக்கு நண்பர்களா இருக்கிறீங்கல்ல, குறைஞ்சபட்சம் பிரைம் மினிஸ்டர்ஸ் வாய்ஸ்ல இருந்து ஒரு அறிக்கை ஏன் வரல இப்ப வரைக்கும்? ட்விட்டர்ல டிப்ளமசி எல்லாரும் நடத்த முடியுமா சார்? தட்ஸ் நாட் ஹவ் டிப்ளமசி இஸ் டெல்ட். ட்ரம்ப் அப்படி செய்யலாம். இல்ல ட்விட்டர் டிப்ளமசி எனக்கு வேண்டாம். நான் அபிஷியலா பிஎம்ஓல இருந்து நான் கேட்கிறேன், பிரைம் மினிஸ்டர்ஸ் கையெழுத்து போட்டு ரிலீஸ் இப்போதைக்கு வந்திருக்கு, அறிக்கை தான் வந்திருக்கா? ட்ரம்ப் எதிர்த்து சுயாதீனமா செஞ்சிருமா பிரதமரை கேட்காம? இல்ல சார், ட்ரம்ப் நேரடியாக ஒரு விஷயம் தலையிடுறாரு சார். அப்போ இந்திய பிரதமர் ஏன் நேரடியாக அதுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்குது? இதுவரைக்கும் இந்திய பிரதமர் கொடுத்திருக்காங்க, இந்திய பிரதமர் இந்திரா காந்தி கொடுத்திருக்காங்க, கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேட்மென்ட் போட்டிருக்காங்க. பாருங்க, அவங்க ட்வீட் கூட பண்ணிருக்காங்க, மிக தெளிவாக நிறைய நேரங்கள்ல விரிவாக விவரித்திருக்கிறார்கள். இதை எப்படி இந்திய நாடு எதிர்கொள்ள போகிறது என்று தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியோட பியூரோகிராட்ஸுக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கும் நிறைய முரண்பாடுகள் நம்ம 60 ஆண்டுகளை பார்த்திருக்கிறோம். நான் அந்த முரண்பாடுகளை கடந்து போக பாக்குறேன்னு நினைக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, பிரைம் மினிஸ்டர் சார்ந்து எந்த கருத்துக்கள் வெளிப்படையா வந்திருக்கு? நீங்க நண்பர்களாச்சு. நான் என்ன சொல்றேன், பாகிஸ்தான் ராணுவ மாதிரி கிடையாது சார், கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் ஆபீஸ் கீழ தான் இயங்குது. இல்ல சார், நான் ஜெனரலாவே பொதுவாவே சில முரண்பாடுகள் இருப்பது இயல்பான ஒன்று. நான் வெளிப்படையா ஒரு கேள்வி கேட்கிறேன். நானு பிரதமர் அலுவலகத்துல இருந்து எதற்காக எந்த தகவலும் இப்போ வரைக்கும் வரல? இப்போ இல்ல, எப்பவும் வந்தது இல்ல. நீங்க வந்து ஒரு எனிமி நடந்தா பரவாயில்ல. இப்போ நீங்க நார்த் கொரியா வந்து இந்தியாவுக்கு எதிரி நாடு அல்லது ஏதோ எதிரி நாடு வச்சுக்கோங்க, நீங்க பாகிஸ்தான் வச்சுக்கோங்க, நீங்க அந்த நாடு கருத்து சொல்லுதுன்னா அது ஓகே. என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? பிரதமர் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? அதாவது மன்மோகன் சிங் இருந்தப்ப எல்லாமே சோனியா காந்தி அவர்கள் வீட்டுல இருந்து வர்ற மாதிரி எல்லா அமைச்சர்களுக்கும் அதிகாரம் இல்லாம இருந்த மாதிரி இல்லைங்க. ஒவ்வொரு துறையிலும் சிறப்பு வாய்ந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்க வேலையை அவங்க சிறப்பா பாக்குறாங்க. பாஜகவினுடைய தேசப்பற்று நிரூபிக்கப்பட வேண்டிய கட்டத்துல இன்னைக்கு பாஜக இருக்குது. இவர்கள் இந்திய இறையாண்மைக்காக இப்ப போராட போகிறார்களா அல்லது ட்ரம்ப் கிட்ட சரண்டர் ஆக போகிறாங்களான்றத இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடியுடைய நிலைப்பாட்டுல தான் இருக்கிறது. அப்ப அதுல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்கிறோம் நாங்க, வேற எதுவும் இல்ல. ஃபேர் இனஃப். பிரதமர் ஏன் பேச மாட்டாங்க? அமெரிக்க அதிபர் பேசுறாருன்னா பிரதமர் ஏன் பேச மாட்டார்? அதாவது நாடாளுமன்றத்தில் கூட யாரும் தலையிடலன்னு சொல்றாரே தவிர ட்ரம்ப் தலையிடலன்னு ஏன் சொல்ல முடியல? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இந்தியாவின் பிரதமர் வந்து இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக பல முறை பல நாடுகளுக்கு போய் பல அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. இன்னைக்கு கூட சொல்ல போனா இது நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்ம FTA அக்ரிமெண்ட் UKவோட கூட போட்டிருக்கோம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பாதிக்காத அளவுக்கு, கண்டிப்பாக பாதிக்காத அளவுக்கு நம்மளுடைய ஏற்றுமதி வந்து UKவோட 40% அதிகரிக்கும். இந்த மாதிரி ஒரு நாடு இல்ல. இப்ப பிரதமர் வந்து 11 நாடுகளோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காரு. இங்க வர்ற இழப்பாங்க சரியா. இன்னொரு விஷயம், எல்லாமே பிரதமரே சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்கறாங்க? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மன்மோகன் சிங் வந்து பின்னாடி நிப்பாரு பிரதமரா. அவங்க கட்சியின் தலைவர் சோனியா மேடம் தான் முன்னாடி நின்று வெளிநாடு தலைவர்களை சந்திப்பாங்க. யாருமே அதிகாரமற்றவர்களாக இருந்தார்கள். இந்திய அமெரிக்க உறவு பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த புகைப்படம் கூட பாருங்க, நீங்க மத்தெல்லாம் வீடியோ பார்க்க வேண்டாம், அது எந்த நிலைமையில நிக்கிறார் பாருங்க. ஆனா எங்களோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இல்ல நீண்ட அனுபவம் உடையவர், இன்றைக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்காரு. ரஷ்யா விவகாரத்துல மிரட்டுற மாதிரி அன்னைக்கு ஈரான் கிட்ட இருந்து வாங்காதீங்கன்னு அன்றைய ஒபாமா அரசு நம்மை கேட்டது, வலியுறுத்தியது.
இல்ல அன்னைக்கு ரெக்வெஸ்ட் பண்றதுக்கும் கண்டெம் பண்றது, அன்னைக்கு ரெக்வெஸ்ட் பண்ணாங்க, இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கண்டனம் டாரிஃப்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. இன்னைக்கு 25% டாரிஃப் போயிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு ரிட்டாலியேஷன் இது இந்தியா மேல. ஓகே, அப்போ அண்டர்ஸ்டுட். நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும், நம்ம எசர்ட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஈகோ இங்க ஹர்ட் ஆயிருக்கும். நம்ம வந்து பாகிஸ்தான் இந்தியா போற வந்து நான் தான் நிறுத்தினேன்னு அவர் இது வரைக்கும் எவ்வளவு முறை சொல்லியிருக்காருன்னு கணக்கில்லை, ஒரு 100-150 முறை சொல்லியிருக்கிறார். அது அவருக்கு கிரெடிட் கொடுக்கல. அது இன்னும் லாபகமாக ட்ரம்ப்புடைய ஈகோவை இந்தியா கையாண்டிருக்கணுமா? ஆர் வி பிரஸிங் த ரைட் பட்டன்ஸ்? இந்த நிலைக்கு நாம பொறுப்பா? ஏன்னா அவருடைய ஆலைஸும் அமெரிக்காவுடைய நெருங்கிய கூட்டாளிகளும் they are suffering. உங்க வியூ என்ன திரு ஆர்கே? ஹரி, there are three important things to be said here. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் நமது அரசியலை தவிர்த்து பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா தேச நலனை காக்க வேண்டிய ஒரு நாட்டினுடைய பிரச்சனை. இதுல வந்து மன்மோகன் சிங் அப்படி பண்ணாரு, மோடி இப்படி பண்றாருன்னு சொல்றது அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து ஹிஸ்டரி பேசும்போது அதுக்கு இப்ப ஏதாச்சும் சான்றுகள் வேணும். சும்மா அப்படியே மெத்தனமாக பேசுறது வந்து அர்த்தம் கிடையாது. இந்த ரெண்டு விஷயங்கள் குறிப்பிட்டு கொண்டு, ஒண்ணு என்ன நடந்துச்சுன்ற விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து முழுக்க முழுக்க இப்ப பிரதமர் ஒரு பிரதமருக்கோ இல்லை என்றால் ஒரு அரசியல்வாதிக்கோ வந்து நிச்சயமாக ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் கிடையாது. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் எப்படி ஒரு தேர்தல் ஜெயிக்க வேண்டும், அப்புறம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி எடுத்து செல்ல வேண்டும், பாலிசி மேக்கிங்ல என்னென்ன செய்ய வேண்டும், அது வந்து அவருடைய ப்ராமிஸ்ல இருக்கும், அவருடைய மேனிஃபெஸ்டோல இருக்கும். அதைத்தான் அவர்கள் வந்து நகருவார்கள். இது முழுக்க முழுக்க அதிகாரிகளை சார்ந்த விஷயம் தான். ட்ரேட் ஆனாலும் தொழில்நுட்பங்கள் இதுல எவ்வளவோ இருக்கிறது. இந்த நுட்பங்களை அறிந்து கொண்டு யார் அவர்களை அட்வைஸ் பண்ண வேண்டும் என்றால் நிச்சயமாக அதிகாரிகள் தான். அந்த அதிகாரிகள் ஒவ்வொரு மட்டத்திலையும் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள், இல்லை என்றால் மிஸ்லீட் பண்ணியிருக்கார்கள் என்றதான் என்னுடைய பெரிய சார்ஜா இருக்கிறது. ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா, ஸ்டார்டிங் வித் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா, அவர் வந்து அம்பாசிடரா இருந்தாரு, இங்க யூஎஸ்ல இருந்தாரு. ஜெய்சங்கர் வந்து அவரும் ஐஎஃப்எஸ் ஆபீசர் தான். ஹர்தீப் புரி, இந்த 3-4 பேர்களை சார்ந்து இருக்கின்ற ஃபெயிலியராகத்தான் அதை பார்க்கிறேன். ஐஎஃப்எஸ் ஆபீசர்ஸ்னுடைய ஃபெயிலியர், தொடர்ச்சியாக இருக்கிற ஃபெயிலியர். 2014 இவர் ஜெய்சங்கர் வந்து ஐஎஃப்எஸ் ஆபீசரா இருந்தாரு. வாட் வாஸ் த அட்வைஸ் ஹி கேவ்? இவர்களுடைய அட்வைஸ்னுடைய பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஹவுடி மோடி நீங்கள் நடத்தக்கூடாது என்று இவர் கூறினாரா, இல்லை என்றால் நமஸ்தே ட்ரம்ப் நடத்தக்கூடாது என்று இவர் கூறினார். இந்த 3 பேர்ல யாராச்சும் கூறினார்களா? இதுதான் அன்னைக்கு நல்லா தானே இருந்துச்சு. பிரச்சனை இன்னைக்கு தானே. பிரச்சனை அன்னைக்கு இருந்து இன்னைக்கு இருந்து ஹரி, தெரியாத பேசாதீங்க. 2020 வந்து நீங்க போய் அங்க நின்னாதனாலதான் பைடன் had such a huge problem with you. அவர் வந்து இந்த யூசுவலி இந்த ஃபர்ஸ்ட் இயர் இல்லைன்னா செகண்ட் இயர் வந்து ஒரு யுஎஸ் பிரசிடென்ட் வந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய தருணம். ஒபாமா கூட வந்தாரு. ஆனால் இங்க வந்து பைடன் எப்போ வந்தாரு? டு தி ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் டைம் ஹி கேம். அது முக்கியமான பிரச்சனை. பைடன் வாஸ் சீஸ்ட் ஆஃப் கடைசி நிமிஷத்துல. பைடன் வாஸ் சீஸ்ட் ஆஃப். தட் என்ன வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க போயிட்டு இவருக்கு பிரச்சாரம் செஞ்சீங்க, இது ஒரு பக்கம். ஆனால் என்னை பொறுத்தவரையில வந்து அப்கோர்ஸ் இட் வாஸ் a gamble that they took. அந்த கேம்பிள் வந்து ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரோ இல்லை என்றால் ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீசரோ வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு சொல்லக்கூடாது, நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஒண்ணு, அந்த கேம்பிள் வந்து அப்கோர்ஸ் இட் didn't yield fruits. மறுபடியும் நம்ம 2000 இந்த எலெக்ஷனுக்கு முன்னால ட்ரம்ப் எலெக்ட் ஆற இந்த எலெக்ஷனுக்கு முன்னால நாம் பார்த்தோம். ட்ரம்ப் நியூயார்க்ல வந்து he very clearly says மோடி என்ன சந்திக்க வர்றார் என்று அவர் கூறுகிறார். மோடி என்னுடைய நண்பர், he will definitely come and endorse me கூறுகிறார். அப்போ ஐஎஃப்எஸ் ஆபீசர் தடுக்கிறாங்க. இவர் செல்லவில்லை. இவர் பைடனை சந்தித்து கமலா ஹாரிஸை சந்தித்து திரும்பி வந்துடுறாரு. இது அடுத்த ஒரு பிரச்சனையாக பார்க்கிறேன். நீங்க 2020 என்ன ஸ்டாண்டர்ட்? கடந்த தேர்தல்ல ட்ரம்புக்கு பிரச்சாரம் செய்தது தவறு, இந்த முறை ட்ரம்பை சந்திக்காதது தவறு. அதனால அவர் கோவப்பட்டு அந்த பகையெல்லாம் காட்டுறாரோ? கன்சிஸ்டன்சி. எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி, யூ ஹேவ் த பாயிண்ட். நீங்க சொன்னீங்கல்ல ஈகோ, திஸ் இஸ் த ஈகோ. 2020 வந்து நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து என் பின்னால் நின்னீங்க. 2024 நான் தோப்பேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து யூ டிடன்ட் சப்போர்ட் மீ. இவ்வளவுதான் மேட்டரே, இவ்வளவுதான். இந்த இஷ்யூல வந்து முழுக்க முழுக்க ராங் கைடன்ஸ் ஃப்ரம் தி NSA செக்ரட்டேரியட், ஃப்ரம் தி PMO அண்ட் ஃப்ரம் தி IFS ஆபீசர்ஸ். இந்த IFS ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து அடுத்த போஸ்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஜெய்சங்கர் ஆனாலும் சரி, ஹர்தீப் புரி ஆனாலும் சரி, ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா இன்னைக்கு வந்து ராஜ்யசபால உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எப்போ வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி காலியாகும் இவர் போய் அங்க உட்காரலாம்னு நினைத்து கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில ஐ கம்ப்ளீட்லி எக்ரி தட் ஒரு பொலிட்டிஷியன் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஒரு அளவுக்கு தெரிஞ்சு வைக்க வேண்டுமே தவிர அதை தாண்டி ஒன்றும் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தால் கூட நம்மளுடைய இந்த பேக் போன் என்பது நிச்சயமாக நம்மளுடைய பியூரோக்ரசி தான். ஏன்னா நமக்கு பப்ளிக் திங்க் டேங்க்ஸ் கிடையாதுன்னு கிடையாது. we do not
என்டார்ஸ் தம், இல்லை என்றால் அவர்கள் வந்து நம்மளுடைய பாலிசி மேக்கினுடைய பாகமாக கிடையாது. அப்படி இருக்கும்போது யார் நம்மளை கைட் பண்ண வேண்டும் என்றால் பியூரோக்ரசி தான். அந்த பியூரோக்ரசி முழுக்க முழுக்க தன்னுடைய கடமையை செய்ய தவறி இருக்கிறது என்றதால் என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. இவர்களை வந்து we should take to task. பட் ஒரு காலத்திலையும் கூட ஒரு பியூரோக்ராட்டும் எங்கேயுமே, அது தமிழ்நாடு ஆனாலும் சரி, இன்னைக்கு பார்த்து கொண்டுதான் இருக்கோம், அம்பாசந்தர் இன்சிடென்ட் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், அதுல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு ஒரு ஜெய்சங்கரனுடைய ஃபெயிலியர் ஆனாலும் சரி, யாருடைய ஃபெயிலியர் ஆனாலும் they will never get taken to task. இப்போ இந்த விஷயத்தில் அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருந்தது? இன்னைக்கு ட்ரம்ப் இந்த டாரிஃப் வர நம்ம மேல மட்டும் இல்லையா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள் மேலேயும் அவருடைய இன்ட்ரெஸ்ட் அட்வான்ஸ் பண்றதுக்கு தொடுக்கிறார். இன்னைக்கு அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது இல்லை, அக்ரிகல்ச்சர்ல திறந்து விட முடியாது இல்லை, நம்ம ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்குறத குறைங்கிறாரு, குறைக்க முடியாது இல்லை. வாட் அதர் சாய்ஸஸ் வி ஹேவ்? என்ன செஞ்சிருக்க முடியும் நினைக்கிறீங்க? ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஹரி. ஒன்னு வந்து not all countries got hit the same. அப்ப அந்த கேள்வி இருக்கு இல்லையா, உங்களுக்கு இவ்வளவுதான் என்ன லாபிங் பவர் இருக்காண்டு. ஒரு ஸ்ரீலங்காக்கு இருக்கிற லாபிங் பவர், ஒரு பங்களாதேஷுக்கு இருக்கிற லாபிங் பவர், ஒரு பிலிப்பீன்ஸுக்கு இருக்கிற லாபிங் பவர், உடனே ஒரு மாலத்தீவுக்கு இருக்கிற லாபிங் பவர் உங்களுக்கு கிடையாதா? Then what are you doing with such a huge establishment in Washington DC and New York? அந்த கொஸ்டின் எழும்புமா எழுதாதா? ஒண்ணு. ரெண்டாவதாக சோ இது ஆயிட்டு 25% போட்டாரு. இனி அடுத்ததாக என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக my solution will be that நம்ம வந்து இப்ப மோஸ்ட் ஆஃப் அவர் குட்ஸ் எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னும் அதாவது பல்க் குட்ஸ் போகுது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னும் துபாய், இல்லை என்றால் இலங்கை, அதாவது டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்ஸ், இல்லை என்றால் சிங்கப்பூர், ஆஃப்கோர்ஸ் வெரி லிட்டில் ஹாங்காங். இந்த 3-4 டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்ஸ் வழியா தான் போகுது. இப்போ if we have the resources that we can add value in any of these countries, நிச்சயமாக நமக்கு அது பாசிட்டிவாக மாறும். அதாவது 25% என்பது இலங்கைக்கு சென்று அங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட்ல வந்து நாம அது வேல்யூ ஆட்ரா காமிச்சா அது 20% மாத்தி விடலாம். வேற வழி கிடையாது. இந்த மாதிரி ஒரு நபரை வைத்துக்கொண்டு ஆப்வியஸ்லி லுக், அவருடைய பிரச்சனை என்ன என்று நமக்கு புரியாது. we will not be able to understand. எங்க இருந்து அவர் வர்றாருன்னு நமக்கு புரியாது. என்னை பொறுத்தவரை இது கம்ப்ளீட் ஒரு ஈகோ இஷ்யூவா தான் இருக்கிறது. நிச்சயமாக ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடையாது. அதே மாதிரி பிரிட்டிஷ் எஃப்டிஏ பத்தி சொன்னாங்க. நாம இருந்து பொறுத்து பார்க்கணும். பிரிட்டிஷ் எஃப்டிஏ போறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு விளக்கி சொல்லுங்க. இந்த ட்ரம்ப் டாரிஃப் ஏதோ 2 நாடுகளுக்கு இடையே ஒரு ராஜாங்க பிரச்சனையா, இன்னைக்கு களியக்காவலையில, இங்க கும்முடிப்பூண்டியில நம்ம எல்லாம் பாதிக்கக்கூடிய பிரச்சனையா இந்த டாரிஃப்? how will it affect us? நிச்சயமாக பாதிக்கும். அதாவது இப்ப இங்க என்ன பொருள் உற்பத்தி பண்ணாலும், இப்போ ஒரு 10 மடை பாயிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு என்ன ஒரு விஷயமானாலும், நம்மளுடைய கருப்பட்டியிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு, கமரக்கட்டிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு என்ன ஒரு விஷயமானாலும் இன்னைக்கு பிளாங்கெட்டாக 25% வரி நம்மளுடைய பப்படத்திலிருந்து ஆரம்பி. ஆமா, பெரும்பாலும் வந்துருச்சு. Are you talking to me, Hari? Yes sir, yes sir. Yeah. அதான் நம்மளுடைய என்ன ஒரு இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன ஒரு தனித்துவம் மிகுந்த பொருளானாலும் சரி, என்ன ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஆனாலும் சரி, இல்ல ஒரு பணமர ப்ராடக்ட் ஆனாலும் சரி, இல்ல இப்போ ஒரு பத்தமடையினுடைய பாய் ஆனாலும் சரி, காஞ்சிபுரம் சாரி ஆனாலும் சரி, பிளாங்கெட்டாக 25% வரிட்டாங்க. இதே வந்து இப்ப இலங்கையிலிருந்து போயிடுச்சுன்னா நிச்சயமாக அதற்கு வந்து 20% வரி என்று இருக்கிறது. அப்ப என்னுடைய சஜஷன் என்னவென்றால், நீங்க வந்து இது இலங்கைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அங்க ஃப்ரீ ட்ரேட் ஜோன்ல வந்து வேல்யூ அடிஷன் காமிச்சிட்டு ஒன்னும் கவர் போடுறது இந்த மாதிரி காமிச்சிட்டு அவங்களுடைய ப்ராடக்ட் எடுத்து போலாம். ஆனா என்ன பிரச்சனைனா ஜிஐ டேக் மட்டும் இருக்காது. அதனால நிச்சயமாக நீங்க குறைத்து தான் விற்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனா எல்லாத்துக்குமே பிளாங்கெட்டாக வரி என்று வரும்போதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல வந்து இது ஒரு இன்னொரு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனை இருக்கு. அதனாலதான் இந்த உள்ளூர் பாலிடிக்ஸ்க்குள்ள நான் போக வேண்டாம்னு சொன்னேன். இதுல என்னன்னா, நம்மளுடைய ஹரி, உங்களுக்கு எனக்கும் தெரியும் இந்த ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர் எவ்வளவு முக்கியத்துவம் தெரியும். அந்த ஒரு ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டரை வைத்துக் கொண்டுதான் நாம் இன்னைக்கு தமிழர்களுக்கு நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தமிழர்களை கொன்றுடைய கம்ப்ளீட்டாக கொன்று அத்தனை பேரை வந்து 1.5 லட்சம் பேரை நியர்லி கொன்ற அந்த இலங்கை ஆர்மி மேலையும், அதே மாதிரி அங்க இருக்கின்ற ராணுவ தளபதி மேலே ஆக்ஷன் எதுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? எங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? ஜெனீவால கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஐசிசில கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ நபர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர் கொலாப்ஸ் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய கொலாப்ஸ் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ட்ரம்பினுடைய இந்த தன்னிச்சையான போக்கு இருக்கு இல்லையா, நான் வந்து அங்க போய் குண்டு போடுவேன், நான் உங்க மேல வரி விதிப்பேன் எல்லாம் வரும்போது வந்து இது ஏறத்தாழ இந்த அதாவது வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, எப்போ வந்து நாம யாரோட வேணாலும் வர்த்தகம் செஞ்சிருக்கலாம், நமக்கு ஒரு பார்ட்டர் சிஸ்டத்துக்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறோம்.
இது நிச்சயமாக உலக நாடுகளே அப்படியே சிதைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் டீப்லி கனெக்டட் வேர்ல்ட்ல இப்ப சிதைந்து போகும்போது நிச்சயமாக பல புது பிரச்சனைகள் எழும். இந்த புது பிரச்சனைகள்னால நமக்கு we will not be able to even communicate with each other. அந்த அளவுக்கு வந்துவிடும். நீங்க இதை உள்ளூர் அரசியலாக ஒதுக்கி பார்க்காதீர்கள். This is a problem where the international rules based order is collapsing. அதை பத்தி நாம் கொஞ்சம் பேசுவோம். திரு ரமேஷ் சேதுராமன், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அண்டை நாடுகள், வங்கதேசத்துக்கு இருக்கிற சமத்து நமக்கு இல்லையே, இது ஒரு ராஜாங்க தோல்வின்னு வர்ணித்திர முடியும் தானே? இட் இஸ் ஃபேர், அவர் எல்லா நாடுகளையும் மிரட்டுறார், வித்தியாசம் பார்க்கல அப்படின்னு. சில நாடுகள் அனுகூலமான, அட்லீஸ்ட் ரிலேட்டிவா நம்மை விட அனுகூலமான டீல்களை வாங்கியிருக்கிறாங்க தானே. நம்மால முடியல அப்படின்னா we should take accountability தானே? இல்ல இதுல கொஞ்சம் ஒரு பேலன்ஸ்டான பார்வை வேணும்னு பாக்குறேன். ஏன்னா முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் இம்போர்ட் என்ன ஆகுது, எக்ஸ்போர்ட் என்ன நடக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதனால இந்தியா அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளோட பாப்புலேஷனா இருக்கட்டும், நம்மளோட கன்சம்ஷனா இருக்கட்டும், அவங்க திரும்ப திரும்ப பேசுறது எதை பத்தி பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் 1008 விஷயத்த பேச முடியும், ஆனா குறிப்பிட்டு சொல்றது ஆயிலை பத்தி. ஸோ காரணம் என்னங்கிறது நமக்கு புரியும். நம்ம என்னதான் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்சஸ்க்கு போறோம்னு சொன்னா கூட இன்னைக்கு ஆயிலை தவிர்க்க முடியாத நிலைமையில் தான் இன்னைக்கும் இருக்கோங்கிறது நிதர்சனமான உண்மை. மோடி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவிலேருந்து ஆயிலை இம்போர்ட் பண்றாங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ராஜாங்க ரீதியான இதுல நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தின் முக்கியத்துவம்னு வரும்போது நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இதோ அதை தான் நம்ம பண்ணணும். அந்த வகையில் டெஃபினட்டா அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அது நம்ம we have to stand by that அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஆனால் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆர்கே சார் சொன்ன விஷயங்கள் பல விஷயங்கள் சரியான விஷயம். ஸோ எப்போ நம்ம கொஞ்சம் விலகி இருந்திருக்கணுமோ அப்போ ரொம்ப க்ளோஸாக போய் ட்ரம்ப்பை அக்னாலேஜ் பண்ணதும், அதே மாதிரி செகண்ட் டேர்மில் ட்ரம்ப்பை கட்டி விட்டா மாதிரி பண்ணதும், இதெல்லாம் நிச்சயமாக ட்ரம்ப்புக்கு ஒரு பிட்டர் டேஸ்ட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதை அவர் வெளி காமிச்சிருக்கார், பல நேரங்களில் காமிச்சிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்மள லாட் ஆஃப் கிவ் அண்ட் டேக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் யூஎஸ் இதில் இந்தியாவை பற்றி ஏதாவது சொல்லும் போது உடனே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமோ இல்லை நம்ம நேரங்களில் பார்த்தீங்கன்னா ராணுவ தளவாடங்கள் வாங்குறது பல விஷயங்களை பண்ணுவோம். இது ரஷ்யாவிற்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரியாக பல டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் ஆர்ம் ட்விஸ்டிங் பண்ணி என்ன சாதித்துக் கொள்ள முடியுமோ அந்தந்த நாடுகள் சாதித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொரு பக்கம் இப்போ 1 hour முன்னாடியான ஒரு அப்டேட் கொடுக்குறேன். ட்ரம்ப் செட் இந்த சைனாவோட எங்களுடைய இந்த டாரிஃப் இது ரொம்ப we are going to finalize the deal அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இன்னொரு ஒரு நாள்லயோ 2-3 நாள்லயோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட பாருங்களேன், இந்த கான்ட்ராஸ்ட பாருங்களேன். இப்போ நிக்சன் காலத்துல செஞ்சோம், அந்த காலத்துல செஞ்சோம்னா கோல்டு வார் காலத்துல முறைச்சிட்டு இருந்த காலம். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்னு சொல்றோம். இந்தியாவும் அமெரிக்காவும் பல இனங்கள்ல ஒன்றிணைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் அவர் பாகிஸ்தான் பக்கம் எடுக்கிறாரு, சீனாவோட அவரால் டீல் பண்ண முடியுது, ஆனா இந்தியாவோட டீல் பண்ண முடியலன்னா இட்ஸ் சே சம்திங். சோ நாம அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். இல்ல கரெக்ட். காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். இல்ல ரொம்ப இல்ல இது கரெக்டான பாயிண்ட் தொட்டிருக்கீங்க. காரணம் என்னன்னா திரும்பவும் சொல்லக்கூடியது, கீரி பாம்பு சண்டை காட்டுறதுல அமெரிக்கா ரொம்ப எக்ஸ்பர்ட். ஒரு பக்கம் இதுல சைனாவும் இப்ப கை தேர்ந்தவங்களா மாறி இருக்காங்க. எப்பெல்லாம் இந்தியாவுக்கு இது பண்ணுமோ பாகிஸ்தானை காட்டுறது, ஸோ பாகிஸ்தான் பக்கம் சப்போர்ட் பண்ற மாதிரி. அதே மாதிரி இந்தியாவை ஒரு பக்கம் என்ன சொல்றதுன்னா சைனாவோட நம்ம கான்ஃபிளிக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ப்ரெஷர் இருந்தது அப்படிங்கிறது நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். ஆனா அதுக்கு நம்ம ரெண்டுத்துக்கும் ஏரியா இருக்குமோ, ரெண்டுத்துக்கும் ஏரியா இருக்குமோ, ரெண்டு கான்ஸ்டலேஷன்லயும் நம்ம இல்ல. இப்போ என்னன்னாக்க நம்ம ரெண்டுத்துலயும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பக்கமும் இல்லங்கிறது தான் அன்பார்ச்சுனேட்லி ஒரு சிச்சுவேஷன். அது ஒரு நெகட்டிவ் பாயிண்டாவும் இருக்குங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு யாருமே நம்மளை நட்பு நாடுகள்னு சொல்லிட்டு நம்ம வேக்சின்ல இருந்து இந்த உதவி வரைக்கும், நம்ம தானிய உதவி வரைக்கும் நம்ம கொடுத்த நாடுகள் எப்பப்பெல்லாம் இது கொரோனா காலத்துல இருந்து நீங்க எடுத்து பாருங்க, அந்த நாடுகள் யாருமே நம்மளுடைய எத்தனை பேர் நமக்கு சப்போர்ட்க்கு வந்திருக்காங்கன்னு பாருங்க, வாய் திறந்து பேசியிருக்காங்கன்னு பாருங்க, யாருமே பேசல. அப்போ என்ன பிரயோஜனம்? நீங்க போய் நாடு நாடா போய் இந்த மெடல்ஸை வாங்கி
குத்திக்கிறது வந்து இஸ் as good as நார்த் அமெரிக்காவோட ஜெனரல்ஸ் ஒரு வாரம் கூட ஃபேஸ் பண்ணது கிடையாது. Dress பூரா வந்து மெடல்ஸா குத்தி இருப்பாங்க. அவங்க எந்த வாரத்துக்கு போனாங்கன்னு யாரு சொல்றீங்க? நரேந்திர மோடி மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இங்க இல்ல. நரேந்திர மோடி தான் சொல்றீங்களா? பிரதமர் சொல்றீங்களா? காரணம் என்ன? ஆமா, நரேந்திர மோடியை தான் நான் சொல்றேன், தப்பே கிடையாது. காரணம் என்னன்னா, நீங்க உங்களுக்கு உயரிய சிவிலியன் விருது கொடுத்ததுனால அவங்க வந்து இன்னைக்கு இந்தியா கூட நிக்க போறாங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதனால நம்ம அதை பத்தி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணவே வேண்டாம். இன்னுமே நான் சொல்றேன், முய்சு வந்து ரொம்ப நமக்கு வந்து க்ளோஸா வராரு அப்படின்னா சொல்லி பல விஷயங்கள் எல்லாம் பேசுறோம். நடுவுல வந்து இத மாலத்தீவு விஷயத்துல வந்து நம்ம வந்து சண்டை போட்டோம் அப்படிங்கலாம். ஆனாலும் இன்னைக்கு நிலைமை என்ன? இந்தியன் ஆர்மி அங்கிருந்து வெளியேறி இருக்கு. இது சைனாவோட ஆர்மி அங்க வந்து பேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கிறது தான் விஷயம். நீங்க அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்பை பேட்ச் அப் பண்றோம், சரி பண்றோங்கிறதுலாம் வேற. ஆனா ஒன்ஸ் அவங்க இறங்கி ஃபர்தரா என்ன மூவ் பண்ண போறாங்களாங்கிறது சைனா வரல. சைனா மூவ்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம், ஆர்கே இஸ் a Maldives expert. இல்ல அவங்க ஓகே. சோ அது அந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்ம வந்து பல இடங்கள்ல நிச்சயமா ஒரு எக்ஸலன்ட் பிளான் என்னன்னா, இந்த சாகர்மாலா பிளான் வந்து இட்ஸ் a great plan. ஆனா அதுல வந்து பல விஷயங்களை நம்ம என்ன சொதப்பியிருக்கோம் அப்படின்னாக்க, அதை வந்து ஒரு குறிப்பிட்ட தனியார் என்டிட்டியா மாத்திரம் மாத்துறதுல ஃபோக்கஸ் இருந்தது. அதுதான் பிரச்சனை. Whereas if it was கவர்மெண்டோட என்டிட்டியோட கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா things would have been differentங்கிறது இருக்கு. இப்போ நானே என்ன கேட்பேன்னா, இவங்க வந்து நமக்கு பாகிஸ்தானுக்கு வந்து யார் யாரெல்லாம் டர்க்கி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, டர்க்கி வார்ஷிப் அந்த இடத்துல வந்து போர்ட்ல வந்து நிக்குதுன்னா, நீங்க அந்த இடத்துல நேரத்துல நீங்க வந்து பாகிஸ்தானோட போர்ட்டை நீங்க வந்து தாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும். ஏன்னா அது வந்து டர்க்கியோட இது இருக்கு. ஆனா அவங்க வந்து நிக்கிறது பாகிஸ்தானோட ப்ரொடெக்ஷனுக்கோ சப்போர்ட்க்கோ இன்டைரக்டா ஒரு மெசேஜை கன்வே பண்றதுக்கும் வராங்கிறது. அதன் மூலமா அவங்க வந்து ராணுவ தளவாடங்களும் சப்ளை பண்ணாங்கிறதுலாம் இருக்கு. இந்த மாதிரியாக பல விஷயங்கள் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்து தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, யாருக்கு அதிகமா ஆர்ம்ஸ் விற்கிறாங்க, அதுல என்ன பைசா பண்றாங்க, இந்த மாதிரியான ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அமெரிக்கால திரும்ப அவங்க வந்து பிரஷர் போடுறதுக்கான ரீசன், அவங்க ட்ரம்போட கவர்மெண்ட்ல என்ன ஆக்சுவலா மூவ் பண்றாங்க அப்படின்னாக்க, எதையெல்லாம் இன்னைக்கு மற்ற நாடுகளின் தலையில் திணிக்க முடியும். ஒரு லேட்டஸ்ட் ஒரு டெவலப்மெண்ட் நான் சொல்றேன். நம்ம வந்து நைரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெட்ரோல் பம்ப் இதுல வந்து இப்போ இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் மாதிரி அந்த இதுல வந்து திடீர்னு வந்து ஒரு சாங்ஷன் இம்போஸ் பண்ணதுனால மைக்ரோசாஃப்ட் அவங்களோட சர்வீஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க. இது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம்ங்கிறத நீங்க பாருங்க. ஆனா சைனா எடுத்தீங்கன்னா, அவங்க வந்து நீங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய லீடிங் டெக்னாலஜிஸ் எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்காங்க. பைடு, வைபோ அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த WeChat அது இதுன்னு எல்லா டெக்னாலஜிக்கல் சோசியல் மீடியால இருந்து எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் நமக்கு அந்த மாதிரியாக சீரியஸா நம்ம நாடு பண்ணி இருக்கா அப்படிங்கிற ஆளான சொல்லுவாங்க. பாஸ்னு ஒரு பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணவங்க இன்னி வரைக்கும் இட் நெவர் ஹஸ் சீன் இட்ஸ் லைட் ஆஃப் த டே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அதனால என்னன்னா, அந்த நாடுகளோட இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு உண்டான வேலைகளை தான் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸ்டாப் இட் ஹியர். இட் இஸ் டூ மச் டு ஹேண்டில் ஃபார் மீ. இட் இஸ் டூ மச் டு ஹேண்டில். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரே நிமிஷம் நீங்க திரு ஆர்கே நடானா மோதியை குத்தம் சொல்லாதீங்க, அதிகாரிகளை குத்தம் சொல்லுங்கிறாரு. நீங்க என்னடானா அவர் மெடலா குத்திக்கிறாங்கங்கறீங்க. என்ன ரோல் ரிவர்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஒண்ணும் புரியல. நீங்க எனக்கு தெரிஞ்சது சேத்ராம் என்ன பேசுறாங்க தெரியல. நான் சொல்லக்கூடிய விஷயம் இல்ல நான் சொல்றது ஸ்ட்ராட்டஜிக் சக்சஸ் எங்க இருந்து வரும்னு சொன்னா எல்லாருக்கும் நான் வந்து ஒரு பதில் சொல்ல வேண்டிய நிறைய கேள்விகள் இருக்கு. வைத்திய தாஸ்திரி ரமேஷ், நான் அப்புறம் ஸ்ரீகாந்த் கிட்ட போறேன். ரொம்ப சுருக்கமா முடிச்சிருங்க. எஸ், இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். இதுல வந்து ராஜாங்க விஷயங்களை இப்ப சொன்ன மாதிரி மோடிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ட்ரம்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க வந்து அவரோட இதை அக்னாலேஜ் பண்ணணும், ஏதோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சமயத்துல செய்யற விஷயங்கள் எல்லாமே ஓகே. ஆனால் நான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், ஃபோக்கஸ் வந்து நம்மளோட இன்டர்னல் ஸ்ட்ரெங்த்ஸை இன்னும் ஃபர்தரா எப்படி டெவலப் பண்றதுங்கிறதுல இருக்கணும்ங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, பாயிண்ட் டேக்கன். அதுல வந்து நான் சொல்லக்கூடியது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்கா, சைனா என்ன பண்ணிருக்காங்களோ அந்த ஒரு சில மாடல்களை நீங்க ரெப்ளிகேட் பண்ணிப்போம். ஏஐ ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே வந்து அவங்க வந்து பல விஷயங்களை பண்ணிட்டாங்க. இன்னும் நம்ம உட்கார்ந்துட்டு அது எல்லாத்தையும் பேசிக்கொண்டிருக்கிறோமே தவிர, பார்லிமெண்ட்ல வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏஐ பத்தி பேசினாங்க. பெரிய அவங்களுக்கு சப்ஜெக்டே தெரியாமலே வந்து ஏஐ பிஏ எல்லாம் என்னென்ன இருக்கோ
இருக்கிற மசாலா எல்லாத்தையும் எடுத்து போட்டு பேச வேண்டியது, ட்ரோனை பத்தி பேச வேண்டியதை பத்தி பல விஷயங்களை பேசுவாங்க. ஆனா உண்மையிலேயே அதை அடுத்த கட்டமாக எந்த அளவுக்கு எடுத்து சென்றிருக்கோம். உடனே எக்ஸாம்பிள் கேட்டா உடனே சொல்றாங்க நாங்க சிந்தூர்ல பண்ணுறோம். அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இண்டிஜினஸ், எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் நம்ம அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எப்படி கொண்டு போறோம்ங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப சீரியஸான பாயிண்ட் டேக்கன் தி ரமேஷ். டூ மச் டு ஆன்சர். ராகுல் காந்தி இதே தான் பார்லிமெண்ட்ல பேசினார். உங்க நண்பர் பேசுறாரு பாருங்க. ராகுல் காந்தி பேசினது வந்து ரொம்ப மதிக்க வேண்டிய கருத்துக்கள். எப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து நம்ம நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக வெளிநாட்டின் அதிபர் பேசுறதை எடுத்து எஸ் இந்தியா இஸ் டெட் எக்கானமி டோன்ட் யூ நோ தட் அப்படின்னு ப்ரெஸ்ஸில் பேசுகிறாரோ அப்போயே அவருடைய தனித்தன்மை நமக்கு என்னன்னு தெரியுது. அவரால் எப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட முடியும்? இன்னைக்கு கோர்ட் எல்லாம் கூட அவருடைய குடியுரிமையை கண்டிக்கிற அளவுக்கு அவருடைய நிலைப்பாடு இருக்கிறது, இந்தியாவுடைய இணைப்பு இருக்கிறது. அதை பற்றி நான் பேச விரும்பலை. முதல்ல 3-6 வந்து மோடிஜிக்கு எதிராக பாயுது. ராபர்ட்டு, ராதா அண்டு நம்மளுடைய ரமேஷ் 3-6மே வந்து எல்லாமே வந்து அமெரிக்கா நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. முதல் விஷயம் நான் ராதானனுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது, ஐ ஹாவ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். அவர் என்ன சொல்றாரு, அதிகாரிகள் தான் முடிவு செய்கிறார்கள், அமைச்சர்கள் இல்லை அப்படிங்கிறார். அமைச்சருக்கு அமைச்சராகவும் அதிகாரிக்கு அதிகாரியாகவும் இரண்டுமே கலந்த ஒரு கலவையாகவும் நீண்ட அனுபவம் உள்ள இந்த வெளியுறவுத்துறையில் கிட்டத்தட்ட 40-42 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் வாய்ந்த அதிகாரி நம்ம ஜெய்சங்கர். அவர் தான் சொல்றாரு. இல்ல அவர் எப்படி தவறாக வழிகாட்டி விட்டார்? ராதானந்தன் தான் போகணும் அப்படின்னா இனிமே வெளியுறவுத்துறை அமைச்சரா. அதாவது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு என்ன இருக்குங்கிறது எல்லாத்தையும் வெளிப்படுத்த முடியாது. இன்னைக்கு அமெரிக்கால இருக்கிற proof of the pudding is in the eating. இல்லைங்க, ட்ரம்ப் என்ன இந்தியால செலக்ட் ஆனாரா அமெரிக்கால செலக்ட் ஆனாரா? அவருக்கு அமெரிக்க நாடு முக்கியமா, அமெரிக்க பொருளாதாரம் முக்கியம், நம்ம முக்கியமா? அவர் அதுக்காக தானே செயல்படுவாரு. விளக்கத்தை கேட்டு ஒரு சொல்லு 2024 மிஸ்டேக் இதான் நான் சொல்றேன். இது அதிகாரிகளுடைய மெத்தன போக்குன்னு சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து விளக்கம் சொல்றேன். விளக்கத்துக்கு நீங்க இன்னொரு விளக்கம் தராதீங்க. முதல்ல விளக்கத்தை வாங்குங்க. 24-25% வருது. இது அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு தான் நான் சொல்றேன். அவ்வளவுதான். I gave you I didn't want to interrupt while you are talking. ப்ளீஸ் நான் சொல்றத கவனிங்க, அப்புறம் உங்க பதில் சொல்லுங்க. உங்க நேரத்துல சொல்லுங்க. என்ன பத்தி பேசும்போது நான் அதுக்கு ரிப்ளை பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலையே. வேண்டாம், நீங்க பேசும்போது குறுக்கால நான் ரிப்ளை பண்ணிருக்க முடியும். நான் பண்ணலையே. உங்க முழுமையா உங்க பேச்ச கேட்டுட்டு தானே நான் பேசுறேன். உங்க பேச்ச முழுமையா கேட்டுட்டு தானே பேசுறேன். என் பதில் கேட்கறதுக்கே உங்களுக்கு பொறுமை இல்ல. நீங்க கான்ட்ராடிக்ட் பண்றீங்க. உங்களுடைய பேச்சுல ஒவ்வொரு செய்தியுமே நீங்களே முரண்படுகிறீர்கள். நீங்களே முரண்படுகிறீர்கள். அமைச்சர் முடிவெடுக்க முடியாது, அனுபவம் இல்லைங்கிறீங்க. அதிகாரி தான் முடிவெடுக்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க சார், கேட்டுட்டு பேசுங்க. அமைச்சருக்கு அனுபவம் கிடையாது. பேசுறீங்களே அதான் பிரச்சனையே. அதான் அதிகாரி முடிவெடுக்கணும். அப்ப அதிகாரி தப்பா முடிவெடுக்கிறாங்க. அப்ப யார் தான் முடிவெடுக்கிறது? நீங்க தான் முடிவெடுக்கணுமா? நீங்க தான் போய் முடிவெடுக்கணுமா? முதல்ல முரண்படுறீங்க. ரெண்டாவது உங்களுக்கு குறை செய்தார்கள். ஒரு நிமிஷம், உங்களுக்கு நீங்க குறை மட்டும் தான் சுட்டி காட்டுறீங்களே தவிர உங்களுக்கு அதுல இருக்க நன்மைகளை சுட்டி காட்ட தெரியல. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு அவ்வளவு விவரம் பத்தல. அவ்வளவுதான் உண்மை. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். ஒரு நாடு வந்து பொருட்களுக்கு மீதான ப்ளீஸ் ஐ ரிக்வெஸ்ட் யூ. இல்ல கண்டிக்கத்தக்கது. இல்ல ஐ அம் சாரி எல்லாரும் சொல்ல கேட்க பொறுமை இல்ல. இல்ல வித்ராதோ. பர்சனலா போல அவரே பேசிட்டாரு. என் பேசிட்டு பேரலா அவர் பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்றேங்கிறது கேட்க கூட உங்களுக்கு பொறுமை இல்லன்னா உங்களுக்கு பேசுறது கூட பொறுமை இல்லன்னா இன்னைக்கு ராகுல் அரசு இருந்தா, ஒரு காங்கிரஸ் அரசு இருந்தா, இன்னைக்கு நம்ம முன்னாடி என்ன ஆப்ஷன்? அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துட முடியுமா? இன்னைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்காதீங்கிறாங்க. நீங்களும் அதே நிலைப்பாடு தானே எடுத்திருப்பீங்க. வேளாண் துறையை அந்நிய தலையீட்டிலேருந்து நம்ம வந்து காத்து வச்சிருக்கோம், உங்க காலத்திலும் இந்த காலத்திலையும். அதை நம்ம கொடுத்துட மாட்டோம் தானே. ஸோ இந்த அரசு சரியா தானே செயல்படுது. நீங்க வேற எப்படி டீல் பண்ணிருப்பீங்க இதை? இல்ல, நாங்க எதிர்பார்க்கறது ஒரு ரெட்டாலியேஷன். அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ட்ரம்ப் எவ்வளவு பெரிய ஈகோ கொண்டவர்னு தெரியும். அவர் ரிட்டாலியேட் பண்ணும்போது அது இன்னும் கூட அது பிரச்சனை ஆயிடும் இல்லையா?
இல்ல அதுதான் விரும்புறீங்களா? நீங்க ரிட்டாலியேட் பண்ணாதான் நீங்க ரிட்டாலியேட் பண்ணாதான் இந்தியாவினுடைய இறையாண்மை காப்பாற்ற முடியும். நீங்க இப்போ நீங்க நெகோஷியேட் பண்ணிட்டீங்கன்னா which is equivalent to surrender. நீங்க நெகோஷியேட் பண்ணக்கூடாது, ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகணும்னா நீங்க ரிட்டாலியேட் பண்ணி தான் ஆகணும். நீங்க அப்படிதான் பேலன்ஸ் பண்ண முடியும். நீங்க But will that not hurt our interest? ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன சொன்னீங்க ரிட்டாலியேஷன் பத்தி? இல்ல இட் வோன்ட் இது வந்து ஒரு கவுண்டர் நெகோசியேஷன் மாதிரி நீங்க அதை பார்க்கணும். நீங்க அவங்க அப்படிதான் டீல் பண்ணுவாங்க. அவங்க அந்த டீலிங்க்கு நீங்க திருப்பி ரிட்டாலியேட் பண்ணா தான் அவங்க இறங்கி போவாங்க. இல்லன்னா அவங்க திருப்பி உங்க மேல வரி விதிச்சுட்டு தான் இருப்பாங்க. நீங்க பயந்து பின்வாங்க கூடாதுன்றதான் என்னுடைய கருத்து. இங்க அடிப்படையில பாக்கணும்னா ஆர்கேஎஸ் சொன்ன மாதிரி எஸ் இட்ஸ் பியூரோகிராசியோட டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் தான் இது. ஆனா அதுக்கு மேல பொலிட்டிக்கல் லெகசின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பொலிட்டிக்கல் லெகசியோட ஐடியாலஜி என்ன, அதுதானே டைரக்ட் பண்ண முடியும் இந்த இஷ்யூல. அப்ப இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வந்து இதுல ஒழுங்கா டைரக்ட் பண்ண முடியாமல் போனதனுடைய விளைவு தான் இந்த 25% வரி விதிப்புன்னு நான் பாக்குறேன். ஏன்னா நான் 2014 இருந்தே நான் இந்த பியூரோகிராசிக்கும் இந்த பொலிட்டிக்கல் லெகசிக்கும் ஒரு பெரிய ஒரு டிபேட் நடக்கிறதுனால புரிஞ்சுக்கணும். குறிப்பாக இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல அதாவது இந்த பொலிட்டிக்கல் லெகசி வந்து உங்களுக்கு அமெரிக்கால வந்து ட்ரம்ப் வெற்றி பெறணும், குறிப்பாக பிஜேபி சார்ந்தவங்க அப்படின்ற ஒரு சாஃப்ட் கார்னர் முதல்ல இருந்து ட்ரம்ப் மேல இவங்களுக்கு இருந்தது. ஆனா இங்க இருக்க பியூரோகிராசிக்கு அந்த எலெக்ஷன்ல தலையிடக்கூடாது என்கிற ஒரு பார்வை இருந்தது. இந்த இருவருக்கும் உள்ளான இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து முதல்ல இருந்து இருந்தது. குறிப்பாக இந்த அரசுக்கு வந்து ட்ரம்ப் வரணும், இங்க இருக்கிற அவருடைய நண்பர்களான ரிலையன்ஸுக்கோ இல்ல அதானி குரூப்புக்கோ உதவி செய்யணுன்ற மாதிரியான ஒரு லாபியை வந்து முதல்ல இருந்து பில்ட் பண்ணிட்டு இருந்து இந்த பொலிட்டிக்கல் லெகசி. ஆனா பியூரோகிராசிக்கு அதுல உடன்பாடு இல்ல. அப்போ இந்த குழப்பத்துக்கு இடையில ஏற்பட்ட ஒரு விளைவு தான் இந்த 25% வரி விதிப்புன்றது. இப்போ இதுல பாதிக்கப்பட போறது யாரு? இந்த ரிலையன்ஸ் குரூப்போ இல்ல அதானியோ கிடையாது. இன்றைக்கு பாதிக்கப்பட போது சாமானியர்கள் தான். இங்க பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலோ வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியிலோ பாதிக்கப்படக்கூடிய சாமானிய இதுல வந்து இந்தியாவினுடைய இறையாண்மையை அடமான வைத்து ட்ரம்ப் வந்து என்ன இந்தியால இருந்து செலக்ட் பண்ணி போயிருக்காரு. நான் கேக்குறேன் அவர் நாட்டை கவனிக்கிறாரு, அவர் எப்படி செயல்படணும் நீங்க எப்படி சொல்ல முடியும்? ரெண்டாவது இது எப்படி நம்ம ஃபெயிலியர் ஆகும்? ட்ரம்ப் வந்து நம்ம கைட் பண்ண முடியுமா? ட்ரம்ப் எல்லாமே எலான் மஸ்க் வந்து அவருக்கு பெரிய அட்வைசரா இருந்தாரு. இன்னைக்கு எலான் மஸ்க் அவருடைய எதிரி ஆயிருக்காரு. அது வந்து அவரோட ஃபெயிலியர்னு சொல்லுவோமா? ஏதாவது இந்திய நாடு இந்தியாவோட பொருளாதாரத்தை கவனிக்குமா? ட்ரம்போட செயல்பாடுகளை கவனிச்சுட்டு இருக்குமா? அது எப்படி இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட ஃபெயிலியரா இருக்கும்? அதை விட்டு கொடுக்காம நம்ம ரிட்டாலியேட் பண்றோம் பாருங்க. அதுலதான் நம்ம அறிவும் திறமையும் ஆற்றலும் இருக்கு. ரெண்டாவது ரிட்டாலியேஷன் 24 மணி நேரத்துக்குள்ள செஞ்சிட முடியுமா? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல எடுத்தேன் கவுத்தேங்கிற முடிவு எடுத்துற முடியுமா? அப்படித்தான் உங்க ஆட்சியில செஞ்சீங்களா? இந்தியாவுக்குள்ள புகுந்து அடிச்சு 300 பேரை சாகடிச்சு குண்டு வெடிப்பு நடந்தப்ப கூட வாயை பொத்திட்டு தான் காங்கிரஸ் கவர்மெண்ட் உட்கார்ந்து இருந்தது. பாகிஸ்தானை திருப்பி கேள்வி கூட கேட்காம நீங்க வந்து ஐநா சபைக்கு லெட்டர் தானே எழுதிட்டு இருந்தீங்க. நீங்க ரிட்டாலியேட் பண்ணீங்களா? பாகிஸ்தான்ல ஒரு விமானத்தை வீசினீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் ஆர்கே சார் சொன்னீங்க நான் இன்டர்ஃபியர்லாம் பண்ணல. நீங்க பேசும்போது நீங்க தான் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுனீங்க. இப்போ நீங்க என்ன இன்டர்ஃபியர் பண்றீங்க? என்னோட ஸ்பேஸ் இல்லையே, என்னால பேசவே முடியல. அந்த இடத்துல கட் ஆகி போச்சு. நான் என்ன என் கருத்தை சொல்லவே இல்லை. நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்கே சார் பேசும்போது சொன்னீங்க நான் இன்டர்ஃபியர் பண்ணலன்னு சொன்னீங்க. ராபர்ட் ரெண்டாவது என்னோட செகண்ட் ரவுண்ட் இல்ல நீங்க தாராளமா நீங்க சொல்லலாம் உங்க கருத்து. நீங்க இன்டர்ஃபியர் பண்ணி என்னோட பாயிண்ட் கொலாப்ஸ் பண்ண அவசியம் இல்ல. இந்திய இறையாண்மை என்பது முதல்ல இருந்தே நான் அலைன்மெண்ட் தான். நம்ம இரு பக்கமும் சேரக்கூடாது, ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணணும்ன்றதுதான். அந்த பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் லெகசி நம்ம கிட்ட இருக்கணும். அந்த லெகசி இரு பக்கமும் சாயாமல் எந்த ஒரு சுயநல பார்வையோ எந்த ஒரு முதலாளிகளுக்கும் ஆதரவு இல்லாத ஒரு நேரான கோட்ல செல்லக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் லெகசி தான் இந்த மாதிரி பிரச்சனை சால்வ் பண்ணிருக்க முடியும். அது இல்லாம போனதோட விளைவு இந்த தோல்வி நான் பாக்கிறேன். திரு ரமேஷ் நேரம் ரொம்ப குறைவா. திரு ரமேஷ் இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு அரசு என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது. ஆனால் அமெரிக்காவை வந்து டீல் பண்ணும்போது we have to deal it differently. நிச்சயமாக அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி if you give a finger they will take a hand அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க. அதனால ஹார்ட் நெகோசியேஷன்ஸ் தான் பண்ணி ஆகணும். சும்மா நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியாது. அது வந்து அவ்வளோ ஈஸியும் கிடையாது. இப்போ வந்து அமெரிக்கா அதனால என்ன பண்ணுவாங்க, கண்டினியூஸாக நம்ம மேலே வந்து அடுத்தடுத்த விஷயங்களை திணிப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்வாங்க. இப்போ அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் இறுதியான கேள்வி, இது ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையா இல்ல அது ஒரு தொடர்கதையா தான் தொடரும்னு நினைக்கிறீங்களா? வேற ஆட்சி மாறினாலும் கூட இல்ல இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்தவரை நிச்சயமா ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அவர் சீண்டி கொண்டு இருப்பார். அது பாயிண்ட் நம்பர் 1. ஆனா இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசுகளுக்கும் எந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்கல் லீனிங்கை வச்சு பேஸ் பண்ணி அவங்களோட இவங்களுக்கும் இருக்கக்கூடிய லிங்க்ஸ் எப்படிங்கிறத நம்ம பொதுவாக பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில்
ஃபியூச்சர்ல எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா அமெரிக்கன்ஸ்ல யார் வந்தாலும் ரொம்ப தெளிவான விஷயம், அவங்க நாட்டுக்கு என்ன அது என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்க்கறதுல வைப்பாங்க. இன்னொன்னு, இந்த ரீஜியன்ல பொறுத்த வரைக்கும் சைனா அவங்களால பகச்சிக்க முடியல, ஆனா அவங்க தான் பிரதான எதிரியா இருக்காங்கிறத பார்க்கணும். அதே நேரத்துல இந்தியா வளர்கிறது, ஆனா அது வந்து கன்சம்ஷன் எக்கானமி அப்படின்னு வரும்போது அதுல என்னென்னலாம் ஷோவிங் இட் ஆன் அவர் த்ரோட்டுங்கிற மாதிரி நம்ம இதுக்குள்ள வந்து வாய்க்குள்ள என்னெல்லாம் திணிக்க முடியுமோ அதுக்கான அத்தனை விஷயங்களும் அமெரிக்கா தொடர்ந்து செய்கிறது. இப்ப டெஸ்லா வரதுல இருந்து ஆரம்பிச்சு ஸ்டார்லிங்க் வரலுக்கு எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கான அத்தியாவசியம் எங்கிறது வந்ததுங்கிறது தான் பாயிண்ட். ரொம்ப சுருக்கமா give you 10 seconds. அதாவது இந்தியா வந்து மூன்றாவது மிகப்பெரிய நாடாக முன்னேறுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கிறது. பொருட்கள் மீதான வரி விதிக்காமல் இந்தியாவின் மீது வரி விதிப்பது என்பது இந்தியாவை பழிவாங்கும் போக்கு. அதை நம்ம வந்து ராஜாங்க தந்திரத்தோட தான் அதை எதிர்கொள்ள வேண்டும். அது காங்கிரஸ் சொன்ன மாதிரி அவங்களுடைய எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்கும் இந்தியா அடிபணியாமல் நம்ம எதிர்த்து நம்முடைய நிலையை நம்முடைய ஸ்திரமாக உறுதியாக செய்ய எல்லாரும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும். சவாலான காலம் தான். ஒவ்வொரு நாடும் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை அட்வான்ஸ் பண்ண தான் நினைக்கும். நம்ம வந்து பொது நலனுக்குன்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் மேல் பூச்சு தான். அமெரிக்கா பொது நலன்னு சொன்ன காலத்தில் கூட தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை தான் அட்வான்ஸ் செஞ்சிருக்கிறது. எந்த ஒரு நாடும் அப்படித்தான் செய்ய முடியும், செய்ய நினைக்கும். இதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய நாட்கள் நமக்கு காட்டும். நன்றி, வணக்கம்.